ஓகே, இப்போ நீங்கள் நல்லா சேவ் பண்ண பழகிட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். உங்களால் இப்போ நல்லா சேவ் பண்ண முடியுது. இந்த சூழ்நிலையில் உங்களுடைய இந்த சேவிங்ஸை ஒரு மூலதனமாக வச்சு நீங்கள் எப்படி ஒரு கோடீஸ்வரனாக ஆக முடியும், அதை அடுத்தால இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன். பெருக்கலின் மகிமை. பெருக்கல்னால் இந்த வீடு பெருக்கிறது இல்லைங்க, கணக்கில் பெருக்கல். சரி, கிண்டல் அடிக்காதீங்க, வீடியோ கண்டினியூ பண்ணணும்னு சொல்லி சொல்கிறீங்களா? கண்டினியூ பண்ணுவோம். த பவர் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். இந்த மல்டிப்ளிகேஷன் இதனுடைய பவர் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், எவ்வளவு ஈஸியாக உங்களால் கோடீஸ்வரனாக ஆக முடியும் அப்படின்னு சொல்லி உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். என்கிட்ட 2 ஆப்ஷன் இருக்குது. நான் 2 விதமாக உங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். என்னுடைய ஒரு பாக்ஸில் 10 கோடி ரூபாய் இருக்குது, என்னுடைய இன்னொரு பாக்ஸில் 1 ரூபாய் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த 10 கோடி ரூபாயை உடனே எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 1 ரூபாயை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த 1 ரூபாயில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு முதல் நாள் நான் 1 ரூபாய் தருவேன், 2வது நாள் அந்த 1 ரூபாயை அப்படியே டபுள் ஆக்கி 2 ரூபான்னு சொல்லி தருவேன், 3வது நாள் அது அப்படியே டபுள் ஆகும், 4வது நாள் அதுக்கப்புறம் அதுவும் டபுள் ஆகும். இந்த மாதிரி 30 டேஸுக்கு நான் டபுள் ஆக்கி தருவேன். உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அப்படின்னா நீங்கள் எதை செலக்ட் பண்ணுவீங்க? மல்டிப்ளிகேஷனுடைய பவர் தெரியாதவங்க ரொம்ப ஈஸியாகவே அப்பா 10 கோடி ரூபாய் இருக்குது, யாரும் நமக்கு தருவா அப்படின்னு சொல்லி அந்த 10 கோடி ரூபாயை எடுத்துக்குவாங்க. இந்த 1 ரூபாயை பார்க்கும்போது சீப்பாக இந்த 1 ரூபாயை வச்சுட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? 1 ரூபாய் கொடுப்பாங்களாம், அடுத்த நாள் 2 ரூபாய் கொடுப்பாங்களாம், 4 ரூபாய் கொடுப்பாங்களாம், என்னைக்கு இந்த காசை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த 1 ரூபாயை செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா முதல் நாள் உங்கள்கிட்ட 1 ரூபாய் இருக்கும், 2வது நாள் உங்கள்கிட்ட 2 ரூபாய் இருக்கும், 3வது நாள் உங்கள்கிட்ட 4 ரூபாய் இருக்கும். தொடக்கத்தில் பார்க்கும்போது இது ரொம்ப சிம்பிளாக தான் தெரியும். 4வது நாள் உங்கள்கிட்ட 8 ரூபாய் இருக்கும், 5வது நாள் உங்கள்கிட்ட 16 ரூபாய் இருக்கும், 6வது நாள் உங்கள்கிட்ட 32 ரூபாய் இருக்கும். இப்படியே போயிட்டுருக்கோம். 30வது நாள் உங்கள்கிட்ட எவ்வளோ ரூபாய் இருக்கும் தெரியுமா? கிட்டத்தட்ட 56.5 கோடி ரூபாய் இருக்கும். இதுதான் பவர் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். இது ஜஸ்ட் டபுள் ஆகிறது தான் நான் சொல்கிறேன். உங்களால் இதை ட்ரிபிள் ஆக்க முடிஞ்சதுன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், 30 நாள் முடிவில் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளுடைய இந்த சேவிங்ஸை அடிப்படையாக வச்சு நாம் ஒரு மூலதனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது நீங்கள் திங்க் பண்ண வேண்டியது எல்லாம், எப்படி என்கிட்ட இருக்கிற இந்த கொஞ்சம் பணத்தை நான் டபுள் ஆக்குறது, அதுக்கப்புறம் அது டபுள் ஆனதுக்கப்புறமா இந்த கொஞ்சம் பணத்தை நான் எப்படி திரும்ப டபுள் ஆக்குறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதை எப்படி டபுள் ஆக்குறது அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தோடு உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை நீங்கள் டபுள் ஆகிட்டே போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே உங்களால் கோடீஸ்வரனாக ஆக முடியும்.